ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு, கொஞ்சம் வேலை இருந்தனால போட மாட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம எடுத்த ஃபோட்டோவெல்லாம் எப்படி வீடியோவே அட்டாச் பண்ணுறது அப்படின்னு. அதாவது நம்ம எடுத்த ஃபோட்டோவெல்லாம் சேர்த்து எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த குயிக்குங்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டோரில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஸு எல்லாம் ஆல்பம் எல்லாம் வந்துடும். இப்போ நீங்களாக ஏதோ ஃபோட்டோ வீடியோஸ் எது வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் நேம் கொடுக்குறீங்கிறது தான் கேட்குறாங்க. நம்ம கொடுப்போம் சும்மா தமிழ். கண்டினியூ கொடுங்க. இப்போ நமக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. வீடியோ கொடுங்க பாருங்க. இதெல்லாமே ஒரு சைஸ் தான் பாருங்கள். இந்த மாதிரி எந்த சைஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். இது சரிங்களா? வேறு செட் பண்ணுறேன். இதுமாரி இதெல்லாமே எஃபெக்ட்ஸ் தான். இதில் வேறு எந்த எஃபெக்ட்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த எஃபெக்ட்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. இதுமாரி நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட்ஸ் வேணுமோ அந்த எஃபெக்ட்ஸ் வச்சுக்கலாம். அதேமாரி இப்போ இதில் வந்து இந்த மியூசிக் வேணால் வேறு மியூசிக் மாற்றினாலும் பக்கத்தில் மியூசிக் வச்சுருந்தீங்களா, அட்டாச் பண்ணலாம். அட்டாச் பண்ணிங்கன்னா நம்ம பாட்டும் வச்சுக்கலாம், இல்லை இதில் கொடுக்குற அந்த பாட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இதுலேயே டிஃபால்ட்டாக அவங்க கொடுக்குற பாட்டுங்க. இந்தமாரி பாட்டு வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம மியூசிக் பிளேயில் இருக்க பாட்டு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா, நமக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த இது வச்சுக்கலாம். அதுமாரி அந்த பாட்டு செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த பாட்டு இதில் இருக்கோ அந்த பாட்டு செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம்.
இதுமாரி எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவுக்கு அந்த பாட்டு வரும் பாருங்க. அதுபோல் தான் இது வந்து வீடியோவை பிக்சரை என்ன எடிட் பண்ணுறது, அந்த சேர்க்குறது, இது பண்ணிக்கிறது, அந்தமாரி இது பண்ணுறது, எக்ஸ்ட்ரா வேணால் இது பண்ணிக்கலாம். செட்டிங்ஸு, ஸ்டார்ட் மியூசிக், அந்த டூரேஷன் டைமிங் வைக்கிறது, இதெல்லாம். இப்போ தான் நமக்கு அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. அந்த வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கேட்கும். லிங்க்கில் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை எப்படி நம்ம மொபைலில் சேவ் பண்ணிடலாம். மொபைலில் சேவ் பண்ணும்போது சேவ் வித்தவுட் ஷேரிங் கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் வீடியோ சேவ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் 0% ஆரம்பிச்சிருக்கு, 0ல் இருக்குங்களா. இது 100 ஆனோடனே வீடியோ வந்து நம்ம மெமரி கார்டில் சேவ் ஆகிரும். ஓகேங்களா. இப்போ 100 பாயிண்ட் ஆன உடனே இந்தமாரி 98 இனிமேல் 100 பாயிண்ட் ஆனால் வீடியோ ரெடி ஆகிடுச்சு நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் எம்எக்ஸ் பிளேயரில். குயிக் பார்த்தீங்களா எப்படி வீடியோ ரெடி ஆகிடுச்சுங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல அப்ளிகேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.